நம்பினால் நம்புங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியத்தில் உறைய வைக்க தயாராக இருக்கின்றன 2 நிகழ்வுகள். 31 வருடங்களுக்கு முன்பு தோண்டி எடுக்கப்பட்ட திமிரி பாஷான லிங்கம் கந்தர்நாடி ஓலைச்சுவடி மூலமாக வெளிவந்த ஆச்சரிய உண்மைகள். வீட்டிற்குள் தானாக உருவாகிய புற்று ஒரு பெண்ணை 35 ஆண்டுகளாக பிடித்திருக்கும் மந்திரவாதியின் ஆவி. இந்த நவீன உலகத்துல நாம இன்னைக்கு பயன்படுத்துகிற ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நமக்கு பெருமையை ஏற்படுத்துது. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதுல நாம் பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறது சமீப காலமாக நமக்கு தெரிய வரும்போது அதை உடனே நம்மளால் ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி நம்மளை தாக்குற நோயிலிருந்து நாளைக்கு நமக்கு நடக்க போகிற பேராபத்து முதற்கொண்டு எல்லாத்தையும் நம் முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கணிச்சிட்டு போயிட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற விடையை நாம் கண்டுபிடிக்காம அடுத்தவங்க கண்டுபிடிக்கும் போது பார்த்துக்கலாம்னு இருக்கிறதுனால தான் நாம் இன்னும் இப்படியே இருக்கோம். நம்ம முன்னோர்கள் சொன்ன தகவல்கள் உருவாக்கிய விஷயங்கள் எல்லாமே வரலாறாக மாறுது. அது இப்போ நமக்கு தெரிய வரும்போது பல ஆச்சரியங்களையும் அமானுஷ்யங்களையும் உண்டாக்குது. அப்படி ஒரு வரலாற்றையும் அமானுஷ்யத்தையும் கொண்ட ஒரு பயணத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நவபாஷான சிலைகள் பல்வேறு கோயில்களில் அமைந்துள்ளது. இதில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழனி முருகன் சிலை நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. நவபாஷானம் என்பது 9 வகையான பாஷாணம் கொண்டது. சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம். இந்த நவபாஷான சிலைகள் ஒரு சில இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பழனி கோவிலிலும் குழந்தை வேலப்பர் கோவிலிலும் 3வது சிலை யாரோ ஒரு வம்சத்தினர் வீட்டில் வைத்து பூசை செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நவபாஷாணத்தில் ஒன்றான திமிரி பாஷாணத்தில் உருவாக்கப்பட்ட லிங்கத்தை பற்றி கேள்விப்பட்ட நாம் அதை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்பட்டோம். வேலூர் மாவட்டம் திமிரி என்னும் ஊரில் அருள்மிகு ஸ்ரீ சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் கோயிலை அடைந்தோம். கோவிலின் வலதுபுறத்தில் ஒரு குளமும் அதன் முன் பிரம்மாண்டமான ஒரு சிவன் சிலையும் இருந்தது. கோயிலில் நாங்கள் உள்ளே சென்ற நேரம் பூஜை நடந்து கொண்டிருந்தது. திமிரி பாஷான லிங்கேஸ்வரர் அமையப்பெற்ற இடம் சற்று வித்தியாசமாக இருந்தது. தரையில் ஒரு ஆமையும் அதன் மேல் 5 தலை நாகம் ஒன்றும் அதன் மேல் தாமரை பூவும் அதன் மேல் மிக அரிதாகவும் அற்புதமாகவும் கண்ணாடியால் உருவாக்கப்பட்ட 2.5 அடி உயர ஆவுடையார் லிங்க வடிவமைப்புக்குள் திமிரி பாஷான லிங்கம் இருந்தது. அதன் உள்ளே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. பூஜை செய்துவிட்டு வெளியே வந்தார் ராதாகிருஷ்ணன். இவர்தான் இந்த கோயிலை கட்டியவர்.
திமிரி பாஷான லிங்கம் பற்றி எங்களிடம் பேச ஆரம்பித்தார் ராதாகிருஷ்ணன். 1980 ஐயப்பன் சன்னிதானத்தில் அவருக்கு ஆலயம் கட்டணுன்ற ஒரு பிரமாணம் எடுத்தேன். அதுக்கப்புறம் திமிரிக்கு வந்து இங்கே ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தேன். அது முழுசாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பணம் இருந்தும் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்தது. இந்த தடை ஏன் வருதுன்னு வேலூரில் ஒரு ஜீவனாடி ஒருத்தர் வாசிச்சிருந்தார், ஜெயஹரின்னு பேர். அவர் பேர். அவர்கிட்ட போய் ஏன் தடையா நிற்கிற கோயில் பணம் இருந்தும் அண்ணன் நான் கேட்டேன். நவபாஷாணத்தில் ஒன்றான திமிரி பாஷாணத்தை கட்டராக்கி தெய்வாம்சமும் மருத்துவ குணமும் ஒன்றிணைந்த அருமை பொருந்திய சோமநாத ஈஸ்வர பாஷான லிங்கத்தை வடிவமைத்தார். அதன் உயரம் 6 அங்குலம் மட்டுமே. பிறகு காலப்போக்கில் ஆற்காடு நவாப் படையெடுப்பின் போது வேலூர் கோட்டை பிடிபட்டது. புராதான சின்னங்களையும் ஆலயங்களையும் முகலாயர்கள் கொள்ளையிட்டு வந்தனர். அந்த கொள்ளையிலிருந்து காக்க தாம் அரிதாக முயன்று உருவாக்கிய திமிரி பாஷான லிங்கத்தை கன்னிகா பரமேஸ்வரர் லிங்கத்தின் மீது தேன்மெழுகு பூசி வேதியியல் கலவையிலான கூர்ம ஆமை வடிவ கலசத்துக்குள் வைத்து எந்த காலத்திலும் அழியாத வண்ணம் புவியியல் தத்துவத்தின்படி முக்கோண பெட்டகத்திற்குள் வைத்து ஆலய திருக்குளத்தில் கிபி 1454 புதைத்து விட்டனர். கன்னிகா பரமேஸ்வரர் அங்கிருந்து தப்பித்து பக்கத்து நாட்டிற்கு சென்று விடுகிறார். ஆனால் முகலாய சிப்பாய்கள் அவரை கைது செய்து யானை காலால் மிதித்து கொன்று விடுகின்றனர். மிதிபடும் முன்னர் கன்னிகா பரமேஸ்வரர் மற்றொரு பிறவியில் என் கையாலேயே மீண்டும் எடுத்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என அரண் பேரில் தியானித்து ஆணையிட்டு யானை காலால் மிதிபட்டு இறந்து விடுகிறார். இந்த தகவல்கள் அனைத்தும் கந்தர் நாடி ஓலைச்சுவடியில் இருப்பதாகவும், இந்த ஓலைச்சுவடி காலக்கண்ணாடி போன்றும் லிங்கத்தை புதைத்த அரசவை மருத்துவர் கன்னிகா பரமேஸ்வரரின் மறுபிறவி நீங்கள்தான் என்றும் கூறி ராதாகிருஷ்ணன் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார். என்னை சுட்டி காட்டி அந்த ஜீவனாடியில் நீ தான்டா அந்த கன்னிகா பரமேஸ்வரன். நீ இன்னைக்கு கேட்கும்போது 522 வருஷம் ஆச்சு நீ உள்ள வச்சு. இந்த 522 வருஷத்தில் நீ எத்தனையோ பிறவி எடுத்துட்டு இப்பிறவி அந்தம், இது கடைசி பிறவினால நீ இறக்கும்போது சிவன் மேலே ஒரு பிரமாணம் எட்டிய மற்றொரு பிறவி எனக்கு இருக்குமானால் மீண்டும் அது என் கையால் பேசும். பிறகு ஐயப்பன் கோவில் கட்டுவதை நிப்பாட்டிவிட்டு சிவன் கோயில் கட்ட ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்த திமிரி பாஷான லிங்கம் நீ கட்டிக்கொண்டிருக்கும் கோயில் அருகே இருக்கும் குளத்தில் 32 அடி ஆழத்தில் இருப்பதாகவும், அந்த லிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும், அதை எப்படி எடுத்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் நாடி ஜோதிடர் ஜெயஹரி கந்தர் நாடி ஓலை சுவடியை பார்த்து கூறியிருக்கின்றார். நான் அந்த காலத்தில் நிச்சயம் அந்த லிங்கத்தை செய்தாலும் அந்த தீ நெருப்பை தொடர அளவுக்கு எனக்கு இது கிடையாது. அதாவது தாங்குற சக்தி உடம்பு கிடையாது. அவங்க 3 ஷெல் போட்டு பாதுகாப்பாக குளத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு ஷெல்லையும் நீக்கிட்டு கடைசியில் தேன் மெழுகு நீக்கலாம். அந்த உள்ள அந்த 522 நிமிஷத்தில் அந்த தீ ஜுவாலை உள்ள கணிச்சிட்டு இருக்கு. அந்த தேன் மெழுகு கடைசி கோட்டிங் எடுக்கும்போது அந்த தீ ஜுவாலை உன் உடம்புக்கு தாங்காது. அப்படி தாங்கட்டுன்னா குற்றாலம் மலைக்கு மேலே செண்பகாதேவி அம்மன் ஆள் இருக்குதா, அதை நீ தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போயிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிவிட்டு அங்கே வழிபடுற புத்துக்கு பூஜை பண்ணிட்டு வா. தெரியும் பங்குனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்கிறதெல்லாம் யாத்திரையாக போயிட்டு அதே பௌர்ணமி போயிட்டு முன்ன மாதிரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்துட்டு சாயந்தரம் 5 மணி மேலே புத்துக்கு பூஜை போட்டால் அதில் ஒரு கனி கிடைக்கும். அந்த கனிக்குள்ளார ஒரு மணி இருக்கும். அதை வெள்ளியில் மோதிரமாக போட்டுக்கிட்டா அந்த கதிரீஸ்வரன் ஒன்றும் பண்ணாது.
ராதாகிருஷ்ணன் கூறுவதை பார்த்தால் திமிரி பாஷாண லிங்கத்தின் சக்தி அபரிமிதமானதாக இருக்கும் என்றே தோன்றுகிறது. வேலூர் மாவட்டம் திமிரி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சோமநாத பாஷாண லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அருள் புரியும் திமிரி பாஷாணத்தால் ஆன சிவலிங்க சிலையை பற்றித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலில் இருக்கும் நவபாஷாண லிங்கத்தின் வடிவமானது மற்ற சிவ தலங்களில் இருக்கும் லிங்கம் போல் இல்லாமல் தனித்துவமான வடிவத்தை பெற்றுள்ளது. அந்த வடிவத்தின் பெருமையையும் அந்த ஆலயத்தை நிறுவியதற்கான சிறப்பையும் பற்றி நாம் அறியும் போது அது நம்மை சிலிர்க்க வைக்கிறது. திமிரி என்றால் நெருப்பு என்று அர்த்தம். நவபாஷாணத்தில் நெருப்பு ஒரு பாஷாணம். இந்த திமிரி பாஷாணம் தன்வந்திரி முறைப்படி மருந்தை சுத்தம் செய்து லிங்க வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திமிரி பாஷாண லிங்கம் கண்ணாடியால் உருவாக்கப்பட்ட 2.5 அடி உயர ஆவுடையார் லிங்க வடிவமைப்புக்குள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த பாஷாண லிங்கம் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது. கர்ப்ப கிரகத்தில் தொங்கும் தொட்டி சொட்டு நீர் அமைப்போடு ஒட்டி இருப்பதால் வெட்டவெளி அலையின் சீற்றம் பாதிக்கா வண்ணம் அர்த்த மண்டபத்தில் துவஜஸ்தம்பம் 4 தளத்திற்குள்ளே மையம் நீக்கி பண்டைய நிர்மாணம் சதுர்த்த விசிறி காற்றாடி தொங்கும் மணிகளில் வைக்கப்பட்டு ஆகர்ஷண சக்தியை தனக்குள்ளே இழுத்து அலையின் சீற்றம் கர்ப்ப கிரகத்தில் செல்லா வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அபூர்வ திமிரி பாஷாண லிங்கம் பாஷாணத்தோடு கதிர்வீச்சு என்று சொல்லக்கூடிய ரேடியேஷன் வேவ் டிராவல் கொண்ட லிங்கமாக விளங்குகின்றது. இதனால் இந்த லிங்கம் இருக்கும் கருவறையை சுற்றி வந்தாலே அதன் சக்தி கிடைத்து மனிதனுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் நீங்குமாம். பாஷாண லிங்கம் மிகப்பெரிய அற்புத ஆற்றல்கள் வாய்ந்த ஒரு லிங்கம். பூமிக்கடியிலிருந்து எடுக்கப்பட்டது. இது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த லிங்கத்தினுடைய ஒளி அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இது மிகவும் பலனளிக்கக்கூடியது. இப்போது எல்லோருமே நாம் கோயிலை சுற்றி வரும்போது என்ன பண்ணுகிறோம்? இடது பக்கமாக போகத்தான் கோயிலை வலமாக வருகிறோம். யாரும் வலது பக்கம் முதலில் செல்வதில்லை. காரணம் என்னவென்றால் வெளிநாட்டு ஆராய்ச்சி செய்யும்போது மூலஸ்தானத்திலிருந்து ஒளி ஆற்றல்கள் இடது பக்கமாக இருந்துதான் வலது பக்கமாக கோயிலை சுற்றி வருகிறது. இதனால் கோயிலை சுற்றி வருபவர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் கிடைக்கின்றது, நோய்கள் நீங்குகின்றது. இந்த லிங்கத்தை பொறுத்தவரையில் பல அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்ட ஒரு பாஷாண லிங்கம். ஆதலால் இதனுடைய சக்தி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் எனார்மஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்ஸ் எக்கச்சக்கமாக உள்ளது. ஆதலால் இதை சுற்றி வருபவர்கள் எதுவுமே இல்லை என்றாலும் அவருடைய நோயாற்றில் ஆட்டோமேட்டிக்காக போய்விடும். உள்ளன்போடு இந்த சிவலிங்கத்தை பூஜிப்பவர்களுக்கு எல்லாவித நோய்களும் தீரும். மனிதனுக்கு சந்திரனுடைய கதிர்வீச்சு 0.0001 என்ற அளவில் தேவை. சந்திரனுடைய அலைகளை இழுக்கும் சக்தி இந்த திமிரி பாஷாண லிங்கத்திற்கு உண்டு. பாஷாணம் சந்திரனுடையது. ஆகையால் இவருக்கு சந்திரசேகர சோமநாதீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இந்த லிங்கம் தரைமட்டத்தில் இருந்து கர்ப்ப கிரக பன்றிகை கலசம் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அதே அளவில் ஆரோகண அவரோகண முறைப்படி துவஜஸ்தம்பம் பொருத்தப்பட்டுள்ளது. இப்படி அமைய பெற்றதால் மழைக்காலத்தில் உண்டாகும் இடி மின்னல் கிரக ஆகர்ஷணம் இவைகளை இழுத்து தன்மயமாக்கிக் கொள்ளும் அளவில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பு எந்த கோவிலிலும் அமையவில்லை. நவபாஷாணம் ஒவ்வொன்றும் நவகிரகத்தின் சக்தி கொண்டதாம். அதனால்தான் இந்த கோயிலில் நவகிரகங்களின் சிலை வைக்கவில்லை என்று கூறுகின்றார் ராதாகிருஷ்ணன். அதனுடைய ஆற்றல் அனல் என்பதால் குளிர்ச்சியாக உள்ளே வைத்திருக்கின்றன. அதனுடைய சக்தி தீர்த்தத்தில் பரவி அதை பக்தர்கள் சாப்பிடும் போது சகல நோய்களும் அவர்களை விட்டு விலகுவதாக சொல்கின்றனர். இந்த திமிரி பாஷாணத்தை தன்வந்தியுடைய ஃபார்முலாவில் பாஷாணத்தை சுத்தம் பண்ணி மருந்தாக்கி அந்த மருந்தை லிங்க ரூபத்தில் போய் வச்சிருக்கு. அது மருந்து இறை ரூபத்தில் இருக்குது. மருந்து ஒரு சக்தி, இறை ரூபத்தில் இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். புரியுதுங்களா?
இப்போ அது மகாசக்தி. அது இது இப்போது அந்த தீட்டும் அது அனலங்கிறதுனால குளிர்ச்சியாக உள்ள வச்சிருக்கும். அதனுடைய ஆற்றல் அந்த தண்ணியில் பரவி அந்த தீட்டும் தான் எல்லாரும் நோயும் தீக்க உள்ளது. அதே மாதிரி இந்த அபிஷேக தேனும் சகல வியாதியும் தீக்க வருது. இப்படி பலவிதமான சக்திகளை கொண்ட திமிரி பாஷான லிங்கத்திற்கு பௌர்ணமி அன்று விசேஷ பூஜை நடைபெறும். பால், சந்தனம், விபூதி, இளநீர், தேன் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகத்தின் போது பால், தேன் பாஷாணலிங்கத்தின் மீது படுவதால் அதன் ஆற்றல் அதிகரித்து அதை அங்கு வரும் பக்தர்கள் வாங்கி பருகி வருகின்றனர். இதை சாப்பிடுவதால் சகல நோய்களும் விலகுவதாக கூறுகின்றனர். மாதத்தில் பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு தான் அது அபிஷேகம் செய்வார். அந்த அபிஷேகம் ஏது அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணுவார்கள், இளநீரில் அபிஷேகம் பண்ணுவார்கள், அப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணுவார்கள், பால் அபிஷேகம் பண்ணுவார்கள், தேன் அபிஷேகம் பண்ணுவார்கள். இது 5 அபிஷேகம் தான் அது பண்ணுவது. இந்த சந்தனத்தில் பண்ணுற அபிஷேகத்தோட தன்மை 8 மணி நேரம் இருக்கும். பாலில் பண்ணுற அபிஷேகம் 3 மணி நேரம் இருக்கும். தேன் இது இளநீரில் பண்ணால் 4 மணி நேரம் இருக்கும். ஆனால் தேனில் பண்ணால் எப்போவுமே அது அந்த கதிர்வீச்சு ஆகப்பட்டது இருக்கும். தேனில் ஏன் பண்ண சொல்லிக்கிறான்னா, தேன் தானம் கெடாது, தன்னில் வீழ்ந்த எந்த பொருளையும் கெடவிடாது. அதே மாதிரி தேனால் அபிஷேகம் பண்ணால் இந்த நவகிரக தோஷங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த தேன் அபிஷேகம் பண்ணதால் அந்த நவகிரக தோஷங்கள் எல்லாம் விலகி அந்த நவகிரகத்தால் வர பாதிப்புகள்லாம் விலகுது என்று அது ரீடிங்கில் நமக்கு அகத்தியர் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த தேனும் தீர்த்தமும் எந்த நேரமும் எல்லாரும் பயன்படுத்தலாம். இதுக்கு சின்னவங்க பெரியவங்க யாருமே இல்லை, யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அது ஒரு ஸ்பூன் அளவு தான் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் இதோட நன்மைகள் பல பேர் அணிஞ்சிருக்காள். இந்த திமிரி நவபாஷாணத்தில் செஞ்ச சிலையானது அளவில் ரொம்ப சிறிதாக இருந்தாலும் இதனுடைய சக்தி ரொம்பவே அபரிமிதமானது. 12 ஆண்டுகள் கடும் உழைப்பின் மூலமாக தான் கன்னிகா பரமேஸ்வரரால் இந்த சிலையை உருவாக்க முடிஞ்சுது. போன ஜென்மத்தில் மருத்துவராக பிறந்த கன்னிகா பரமேஸ்வரரே இந்த பிறவியில் ராதாகிருஷ்ணனாக இந்த கோவிலை கட்டியிருக்காருன்னு ஓலைச்சுவடை மூலமாக ஜெயகரி சொல்லும்போது நமக்கே மெய்சில் இருக்கிற ஒரு விஷயமா இருந்தது. இந்த சிலை மூலமாக கிடைக்கிற நன்மைகள் பற்றி அவர் சொல்லும்போது கன்னிகா பரமேஸ்வரர் மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டாயிடுச்சு. அப்படி என்ன அந்த கோவிலால் வரும் நன்மைகள்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அபிஷேகத்தின் போது திமிரி பாஷாண லிங்கத்தை தொட்டு தூக்கி வெளியே எடுத்து பூஜை செய்துவிட்டு மீண்டும் அந்த லிங்க வடிவிலான கண்ணாடிக்குள் வைத்து தீர்த்தத்தை உள்ளே ஊற்றி வைத்து விடுகின்றனர். ராதாகிருஷ்ணனை தவிர வேறு யாரும் இந்த திமிரி பாஷாண லிங்கத்தை தொட்டு வெளியே எடுக்க முடியாது. அப்படி மீறி எடுத்தால் பின்விளைவு ஏற்படுமா? என்னுடைய நண்பன் ஐயப்பன் டிஓடி, நான் எடுக்கும்போது அவனை பக்கத்தில் இருந்து அதை தொட்டுட்டான். அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு அவன் உடம்பெல்லாம் ஒரே எரிச்சல் எடுத்து தாங்க முடியாத கிணத்துலேருந்து சேஞ்சி தண்ணி ஊற்றினோட அடங்கலை, பக்கத்து வீட்டிலேருந்து கூழ் வாங்கி சாப்பிட்டோட அடங்கலை. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப அவன் உடம்பெல்லாம் எரியுது அவனுக்கு. அது படிப்படியாக நான் நெச்சத்துக்கு அவனுக்கு கொடுத்து இவ்வளவு தடையை கொடுத்து 2 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படி அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. லிங்கத்தை தொட்டு தூக்கும் செண்பகாதேவி கொடுத்த முத்துமணி இருக்கும் மோதிரம் அணிந்திருப்பதால் தான் இந்த சக்தி கிடைத்தது என்றும், இந்த மோதிரத்தை பாலில் போட்டால் தண்ணீர் வேறு பால் வேறாக பிரிந்துவிடும் சக்தி இருக்கிறதா? செண்பகாதேவி கொடுத்த முத்துமணி மோதிரத்தை அணிந்து விபூதி எடுத்து பக்தர்களுக்கு வைத்து விடுவதால்
அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் துன்பத்திற்கு விடை கிடைப்பதாக கூறுகின்றனர். இந்த மோதிரத்திற்கு அப்படிப்பட்ட அபரிமிதமான ஆற்றல் உண்டு என்கிறார் ராதாகிருஷ்ணன். இதனால் மக்கள் இவரிடம் ஆசி வாங்குவதற்காக கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். இந்த திமிரி பாஷாண லிங்கத்தின் தீர்த்தம் பாஷாணத்தின் சக்தி பெற்றதால் அதை வாங்கி அருந்துவதால் உடலில் உள்ள நோய்கள் விலகுவதாக கூறுகின்றனர் அங்கு வரும் பக்தர்கள். எனக்கு சிறுநீர் பிரச்சனை இருந்தது. எல்லா டாக்டர்கிட்டும் போய் செக் பண்ணி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டோம், சரியாகலை. இந்த பாஷாலிங்கேஸ்வர் கோவிலில் தீர்த்தம் சாப்பிட்டா எந்த நோய் இருந்தாலும் போயிடுன்னு சொன்னாங்க. இந்த கோவிலுக்கு வந்து இந்த தீர்த்தத்தை நான் சாப்பிட்ட போது உடலில் ஒரு புது விதமான மாற்றம் ஏற்பட்டு அந்த நோய் எனக்கு தீர்ந்துச்சு. சுத்தமான தண்ணீர், தேன், பால், விபூதி, வில்வம், கற்கண்டு மற்றும் அகத்திய மகரிஷி அருளிய பட்டியல் படி பொருட்களை பாஷாணலிங்கத்தின் மீது சாற்றி அந்த பொருட்களை முறையாக அருந்தி வரும்போது சரும நோய்களும் மனநோய்களும் இன்றைய கால சர்க்கரை நோய்களும் இரத்த அழுத்தம் மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்களும் தீர்கின்றன. பாஷாணலிங்கேஸ்வரர் அனுகிரகம் பெற்று பல்வேறு துன்பங்கள் நீங்கி நலமடைந்தோர் பலர். எத்தனை காலமாகினும் சூரிய சந்திரர்களின் ஆற்றல் குன்றாதது போல இந்த பாஷாணலிங்கத்தின் அருள் பேராற்றல் பரிபூரண தன்மையுடன் ஓங்கி நிற்கிறது. இந்த நவபாஷாண சிலையை உருவாக்கிய கன்னிகா பரமேஸ்வரரோட மறுபிரிவியாக இருக்கும் நம்ம ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் அந்த லிங்கத்தை தொட்டு பூஜை செய்ய முடியும். வேற யார் அந்த நவபாஷாண சிலையை தொட்டாலும் அவங்களுக்கு பின் விளைவுகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் கையில் இருக்கிற அந்த மோதிரத்தோட பெருமை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு பிரமிப்பாகவே இருந்தது. 9 வகையான விஷங்கள் சேர்ந்து ஒரு மூலிகையாக மாறி மனிதர்களோட நோய் நொடிகளை தீர்க்குது. நோய் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோட பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு இடமாக தான் அந்த கோவில் இருக்குது. அந்த வகையில் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு அமானுஷ்ய பெண்மணியை பற்றி தான் அடுத்து நாம் பார்க்க போகிறோம். வீட்டிற்குள் தானாக உருவாகிய புற்று ஒரு பெண்ணை 35 ஆண்டுகளாக பிடித்திருக்கும் மந்திரவாதியின் ஆவி. பேய் விளக்குவது, செய்வினைகளை எடுப்பது, நடுசாமத்தில் இரத்த பலி கொடுத்து பரிகார பூஜைகள் செய்வது போன்ற ஆபத்துக்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த காரியங்களை செய்ய ஆண்களே குறைந்து வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் இது போன்ற காரியங்களை செய்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியத்தையும் பலவித கேள்விகளையும் ஏற்படுத்தியது. யாருக்கும் அடங்காத எந்த ஒரு மந்திரவாதிக்கும் கட்டுப்படாமல் விலகிச் செல்ல மறுக்கும் பேய்களை விரட்டுவதில் கில்லாடியாக கருதப்படும் அந்த பெண்ணை சந்திக்க புறப்பட்டோம். பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன் புதூரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கிழவன் புதூர் என்கிற கிராமம். பேருந்து போக்குவரத்து கூட இல்லாத இந்த கிராமத்தில்தான் பேய்களை தைரியமாக விரட்டியடிக்கும் காளி அம்மாள் என்ற பெண் வசித்து வருகிறார். ஓலைகள் வேய்ந்த ஒரு சிறிய வீட்டிற்குள் தான் அவர் வசித்து வருகிறார். அந்த வீட்டிற்குள்ளேயே சிறியதாக கோயிலையும் அமைத்திருக்கிறார் காளி அம்மாள். 50 வயதை கடந்துவிட்ட காளி அம்மாள் பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாகவும் சாதாரண குடும்ப பெண்ணாகவும் தான் வாழ்ந்து வருகிறார். இந்த சிறிய குடிசையில் வாழும் இவரை தேடி பல ஊர்களில் இருந்தும் சில அண்டை மாநிலங்களில் இருந்தும் பலவித பிரச்சனைகளோடு வருவதாக கூறப்படுகிறது. கோயில் போன்ற அமைப்பில் இருக்கிறது இவரது பூஜை அறை.
இங்கிருந்துதான் பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கி வருகிறார் காளியம்மா. பொதுவாக பேய் விரட்டும் இடங்கள் பார்ப்பதற்கு பயத்தை ஏற்படுத்தும் தோற்றத்தில் இருக்கும். ஆனால் காளியம்மாள் வீடு மிகவும் அமைதியாக காட்சியளித்தது. பூஜை அறையில் சந்தன காப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்தது முத்துமாரியம்மன் சிலை. இந்த சிலைக்கு பின்னால் பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இருப்பதையும், தன் மீது அம்மன் வந்து அருள்வாக்கு சொல்லும் அமானுஷ்யங்களையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். சிறிய வயதிலிருந்தே இவரிடம் அம்மன் இருந்தது யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கிறது. 20 வயதிற்கு மேற்பட்டுதான் அது வெளியே தெரிந்திருக்கிறது. அதற்கு பின்பு பலர் காளியம்மாவை தேடி வந்து தங்களின் குறைகளை பகிர்ந்து கொள்ள துவங்கி இருக்கிறார்கள். சின்ன வயசுலேருந்தே அது என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் தெரியல, யாருக்கும் வெளியே தெரியலை. எனக்கு வயசு ஒரு 20, 29 அப்படிங்கும்போது இந்த தெய்வம் வெளியே வந்துச்சு. அப்போ நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும்போதெல்லாம் 4 பேர் தேடி வருவாங்க. 4 பேர்த்துக்கு அந்த அம்மா குறி சொல்லும். இப்படி இடம் மாறி மாறி வந்து பூர்வீக இடத்துக்கு திரும்ப போச்சு. முதலில் வேறு ஒரு பகுதியில் இருந்துவிட்டு பின்பு வீடு மாறி வந்திருக்கிறார். இவரது வீட்டிற்குள் தானாக தோன்றியிருக்கிறது புற்று. அம்மன் தான் புற்று வடிவில் தன் வீட்டில் தோன்றியதாக பக்தியுடன் அதை வழிபட துவங்கி இருக்கிறார் காளியம்மா. பிறகு புற்றாக வளர்ந்ததை பீடமாக மாற்றியிருக்கிறார். பீடத்திற்கு முகமில்லை என்பதற்காக அம்மனின் முகம் பதித்த சிலை ஒன்றை வாங்கி வந்து ஒட்டி இருக்கிறார் காளியம்மா. சில நாட்கள் கழித்து அதை எடுக்க முயற்சித்திருக்கிறார். ஆனால் அதை எடுக்க முடியவில்லையா? தான் உருவாகி இப்போ இந்த இடத்துல இருக்குது. நாங்களாம் செஞ்சு வச்ச சிலையோ இல்லை கல் சிலையோ கிடையாது, அது மண் சிலையாக தான் இருக்குது. அது எங்களோடவா தான் இருக்குது. இன்றைக்கி 4 பேர்த்துக்கு நல்லது நடந்துட்டு வருது. இப்படி தான் இன்ன வரையில் நடக்குது. உண்மையில அது நல்லது நடக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். உள்ளே வந்து புத்து தான் வளர்ந்து வந்துச்சு. அதை வந்து நாங்கள் தான் ஆலா பிளாக் கல் வாங்கி அதை சதுரமாக செதுக்கி விட்டு அப்படியே அதை கட்டி விட்டுருக்குறோம். பீடை மாதிரி அமைச்சு விட்டுருக்குறோம். அது புத்துரு தான், அது மண்ணுச்சலை தான், அது கல் சிலை கிடையாது. அது முகம் இல்லைங்கிறதுக்காக சக்தி கலசத்துக்காக ஒரு முகம் வாங்கிட்டு வந்து அந்த முகத்தை வச்சோம். அது எடுக்க முடியல, அது அப்படியே இருக்குது. தனது 29வது வயதில் அருள்வாக்கு சொல்ல துவங்கியதாகவும், இதற்காக விசேஷ பூஜைகள் எதுவும் செய்யாமலே அம்மன் தன் உடம்பிற்குள் இறங்கி அருள்வாக்கு சொல்வது தானாகவே நடக்கும் செயல் என்கிறார் காளியம்மா. அம்மன் அருள் தன் உடம்பிற்குள் இறங்கும் பொழுது மட்டும் தன்னை சுற்றியுள்ள ஆட்களை தெரியும் என்றும், அதற்கு பின்பு நடப்பது எதுவுமே தனக்கு நினைவில் இருக்காது என்றும் கூறினார் காளியம்மா. இவர் முகத்தை சில நிமிடங்கள் உற்று பார்த்தாலே பாதிக்கப்பட்டவர்களின் உடம்பில் இருந்து பேய் வெளியே வர தொடங்கி விடுமாம். பேய்களின் மூர்க்கத்தனத்திற்கு ஏற்றாற் போல அதை விலக்குவதில் பல நடைமுறைகளை பின்பற்றி வருகிறார் இவர். சில பேய்களை சாதாரணமாக பேசி கண்டித்து விலக்கி விடுகிறார். சில பேய்களை டம்ளரில் அடைத்து ஓடும் நதியில் கொண்டு கரைத்து விடுகிறார். எதற்கும் அடங்காத மூர்க்கமான பேய்களை சக்கரத்தில் உட்கார வைத்து எங்கும் நகராதவாறு கட்டி போட்டு அதன் பின்பு விளக்குகிறார். திருமணத் தடை, குடும்பத்தில் தொடரும் பிரச்சனைகள், இவைகளை தீர்க்க சில பரிகார பூஜைகளையும் செய்து வருகிறார். பரிகார பூஜைகள் செய்யும் பொழுது ஒரு முக்கியமான தருணத்தில் காளியம்மாள் மயக்கமடைந்து விடுவாராம். பரிகார பூஜைகளில் சில ஆபத்துக்கள் இருந்தால் கூட அதை தைரியத்துடன் செய்கிறார். பச்சரிசி மாவில் நிற்கும் நிலையில் ஒரு உருவத்தை செய்கிறார் பூசாரி. பின்பு அந்த உருவத்திற்கு கருப்பு மையினால் முகம் வரையப்பட்டு பூஜைக்கு தயார் செய்கிறார்கள். பரிகார பூஜை செய்யப்படும் பெண்கள் பூக்களால் நிரப்பப்பட்ட சக்கரத்தில் அமர்ந்து கொள்கிறார்கள். அவர்களின் முன்னால் பச்சரிசி பொம்மையை நிற்க வைத்து பூஜைகள் தொடங்குகின்றது.
செய்வினையை எடுப்பது போன்ற மிகவும் ஆபத்தான காரியங்களை கூட சாதாரணமாக செய்து விடுவாராம் காளியம்மா. எலுமிச்சை பழத்தை ஒரு சணலில் கட்டி தகடு வைத்ததாக நம்பப்படும் இடத்திற்கு சென்றார். தகடு எங்கு இருக்கிறதோ அங்கு எலுமிச்சை இழுத்து கொண்டு செல்லுமா. தகடு இருக்கும் இடத்திற்கு வந்தவுடன் எலுமிச்சை கட்டப்பட்ட கயிறு வேகமாக சுற்றத் தொடங்குமா. பின்பு பூசாரியை கொண்டு அந்த இடத்தை தோண்டி பார்த்து உள்ளே வைத்திருக்கும் செய்வினையை எடுத்து அதில் உள்ள தகடு, தாயத்து, துணி போன்ற அனைத்தையும் அங்கேயே எரித்து விடுகிறார்கள். மந்திரவாதிகளை வைத்து மந்திரித்த தகடுகளை இது போன்ற நிலங்களில் புதைத்து வைத்தால் பல அபாயகரமான நிகழ்வுகள் நடைபெறுமா. நிலத்தில் விளைச்சல் பாதிக்கப்படுவது, கால்நடைகளின் மரணம், நிலத்தின் உரிமையாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் தோன்றுமா. காடு நல்லா விளையுதுன்னு வைங்க, அது விளைச்சலாக இருக்கும்போது ஒருத்தர் பொறாமைக்காக மாந்திரிகம் பண்ணுறவங்ககிட்ட கொண்டு போய் சொல்லி அவங்க இதெல்லாம் மாந்திரம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறது நம்ம பூமிக்காரர் நம்மளுக்கு தெரியாது. நம்மளை தெரியாமல் கொண்டு வந்து புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு போகும்போது இது வர வர ஒரு 6 மாதமோ ஒரு 3 மாதத்துலையோ அது நம்மளுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனைகள் தெரியும். அப்போ தெரியும்போது நம்ம போய் ஒரு டாக்டர்கிட்ட வா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கோ போவோம், ஒரு டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கும்போது டாக்டர் வைத்தியத்துக்கு சரியாகிறது ஆகும், ஆகாமல் இருக்கிறது ஆகாது, மறுக்க சுகம் இல்லாமே தான் போகும் அந்த தகுட்டோட வேலை பூமியில் இருந்துட்டு. அப்போ அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி அதை எடுக்கிறவங்கள கூப்பிட்டு போய் அதை எடுத்தாச்சுன்னா எல்லாமே குணமாகிடும். அதை எடுத்து நெருப்பால் எரிச்சிடணும். தகட்டை எடுத்த பின்பு அதன் பாதிப்புகள் குறையவே சில மாதங்கள் ஆகுமா. கெங்கம்பாளையத்தை சேர்ந்த இவர் பலவிதமான பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறார். தனக்கு தெரிந்த ஒருவர் சொல்லி இங்கு வந்தவருக்கு குணமாகி இருக்கிறது. பின்பு இவரது தாய்க்கு அடிக்கடி உடல்நல பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. இங்கு வந்தவுடன் சரியாவதும் பின்பு வீட்டிற்கு சென்றவுடன் மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்படுவதுமாக இருந்திருக்கிறது. ஒரு நாள் இவர்களது தோட்டத்திற்கு வந்த காளியம்மா இங்கு தகடு இருப்பதாகவும் வேறு யாரையாவது வைத்து அதை எடுத்துக்கொள்ளும்படியும் கூறியிருக்கிறார். யானைமலையில் இருந்து ஒருவரை வரவழைத்து பார்த்தபோது காளியம்மாள் சொன்ன இடத்தில் தகடு இருந்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு காளியம்மாளை முழுமையாக நம்ப ஆரம்பித்திருக்கிறார் இவர். அந்த தகடு இந்த மாதிரி பதிச்சு வச்சுருந்ததை இப்போ அவங்க அம்மா சொன்னாங்க. அம்மாவை எடுக்கிற இல்லை நான் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் சொன்னதை நானே எடுத்துன்னா அது தப்பாக போயிடும், நீங்கள் யாரை வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சரி நாங்களும் ஒரு சந்தை இதில் வச்சு ஆனமல்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ அம்மா சொன்னாங்கல்ல, இங்கே கோயிலுக்கு சொன்னதை இவங்களே எடுத்தால் அது பொய்யா போயிடும் அப்படிங்கிற நம்பாமல் வேற ஒருத்தர் வச்சு இப்போ பேசினப்போ இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னப்போ அவங்க இந்த அம்மா என்ன இடத்த சொன்னாங்களோ, இந்த இடத்துல என்ன இடத்துல இருந்துச்சோ, என்ன இடம் சொன்னாங்களோ அந்த இடத்துல அதே ஆள் அந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது முழுசாக நம்பருக்கு ஆரம்பித்தோம். இந்த சம்பவத்திற்கு பின்பு படுத்த படுக்கையாக கிடந்த தன் அம்மாவை காளியம்மாள் தான் காப்பாற்றியதாகவும் நம்புகிறார் இவர். மொத்தமாக படுக்கையாகவே இருந்தாங்க. ஆல் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், கோயம்புத்தூர் போனேன், எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டு வந்துட்டேன். மொத்தமாக படுத்தா இருந்தாங்க. அங்கேருந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வர்றோம், திரும்ப தோட்டத்தில் படுத்தா இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே எல்லாம் பேசி நான் வர்றேன் அப்படின்னு போட்டு திருநூறு கொடுத்து திரும்ப என்னை கூட்டிகிட்டு போய் தோட்டத்தில் வச்சு அம்மாவை வச்சு
வேப்பந்தலை வச்சு மந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி ஒரு வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை இங்கே கூட்டிகிட்டு வருவீங்க, நீங்களே இங்கே கூட்டிகிட்டு வருவீங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா என் பைக்கில் ஏறி போடுறாங்க. உயிர் போகும் நிலையில் உள்ளவர்கள் பலரையும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து உயிர் பிழைக்க வைத்த சம்பவங்கள் நிறைய நடந்துள்ளதா? அம்மா வந்து ஒரு காற்று கருப்பு இருக்கிறது, ஒரு செய்வினை இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அம்மா நிமிர்த்தலை பண்ணது. அப்புறம் ரொம்ப முடியல, உயிருக்கு போராடி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டா அது உயிர் திரும்ப கிடைச்சிருது. அதை எப்படின்னு எனக்கே சொல்ல தெரியல. இப்போ ஒரு குழந்தைக்கு முடியல, உயிரே போயிடுச்சா அப்படின்னு கொண்டு வந்து அதை போட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் அது குழந்தை புரண்டு எந்திரிக்கும். அது எப்படின்னு எனக்கே தெரியாது. அது அந்த அம்மா கையில் தான் இருக்குது. பேய் பிடித்திருப்பது, செய்வினையை எடுப்பது, இது மட்டுமல்லாமல் பலவிதமான குடும்ப பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று வந்தவர்கள் பல பேர்களை இங்கு காண முடிந்தது. பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு சிலருக்கு அருள்வாக்கும், இன்னும் சிலருக்கு அறிவுரைகளையும் சொல்லி அனுப்புகிறார். இறுதியாக காளியம்மாளிடம் ஒரு வயதான பெண் வந்தார். இவருக்குத்தான் 35 ஆண்டுகளாக பேய் பிடித்திருப்பதாகவும், முதலில் 2 பேய்கள் இருந்ததில் ஒன்றை ஏற்கனவே காளியம்மாள் விலக்கிவிட்டதாகவும் சொன்னார் பேய் பிடித்த பெண்ணின் மகன். நீண்ட நேரம் காளியம்மாளை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் உடம்பை முறுக்கியவாறு கீழே விழுந்தார். அந்த பெண்ணின் உடம்பிற்குள் இருக்கும் ஆவி யார் என்பதை அதன் வாயாலேயே வரவழைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் காளியம்மாள். அந்த பெண்ணிடம் இருந்து எந்த பதிலும் வராததை கண்ட காளியம்மாள் அந்த பேயை விலக்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கினார். நேரம் நடு இரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. மீண்டும் அமைதியாக ஒரு சாதுவாக அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் நடவடிக்கை சட்டென்று மாறியது. ஆவி பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள காளியம்மாள் இயல்பாகவே முயன்றாலும் கூட தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று வாதம் செய்தது அந்த பெண்ணுக்குள் புகுந்திருந்த பேய். நான் போகவும் மாட்டேன். அது நடக்காது. பார்க்கலாமா? பார்க்கலாமா? அடே அப்பா, வைக்கணும்னு திருப்பி மறுபடியும் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட? ஆமா வந்தேன். வெளியாலேயே நான் சொன்னேன் வருவன்னு. பின்பு பற்களை கடித்துக் கொண்டு காளியம்மாளை ஆவேசமாக தாக்கச் சென்றது. ஏதாவது விபரீதம் நடந்து விடுமோ என்ற பயத்தில் நாம் நடப்பதை பதிவு செய்து கொண்டிருந்தோம். பேய் புகுந்த பெண்ணின் நடவடிக்கைகள் நேரம் செல்ல செல்ல உச்சத்தை அடைந்தது. காளியம்மாளை பார்த்து ஒரு கை பார்த்து விடுவதாக சபதம் செய்தது. என்ன சொன்னேன்? இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன். நீ இறந்து போனவனுக்கு நான் வந்து 40 வருஷமாச்சு. நான் ஒரு பொய் பேச மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்னதும்மா, நான் சத்தியமே தான் சொன்னேன். நீ கரெக்டா வைக்கலன்னா நான் திரும்ப வந்துருவேன்னு தான் சொன்னேன். நீ ஏன் வந்தேங்கிற காரணத்தை நான் சொல்றேன் கேட்டுக்க. மூச்சு அந்த ஆத்தால சாட்டையடு. யாரு வந்தாலும் பாப்பேன். நான் ஒரு கை பார்க்க சாட்டை. பேய் புகுந்த பெண்ணின் நடவடிக்கைகளுக்கு கோபப்படாமல் தைரியத்துடன் எதிர்கொண்ட காளியம்மாள் தொடர் சிரிப்பை மட்டுமே பதிலாக அளித்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு காளியம்மாள் முன்பு சாட்டை எடுத்து வைக்கப்பட்டது. சாட்டையை பார்த்ததும் பயப்படாத அந்த பெண்ணின் உடலில் புகுந்த பேய் மீண்டும் காளியம்மாளிடம் தொடர்ந்து வாதம் செய்தது. காளியம்மாளிடம் கட்டுப்பட்டு வெளியேற மறுத்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் தனக்கு ஒரு சாட்டை கிடைத்தால் உன்னை தாக்குவேன் என்று காளியம்மாளை பார்த்து மிரட்டியது. உன்னை மிரட்ட நினைச்சுக்க. உனக்கு எனக்கு வித்தியாசம் பாத்துக்கலாம். இன்னொரு சாட்டை எடு. எடு சொல்றேன். நீயே போட்டுக்க. இந்த எடு. இல்ல நீ இன்னொரு சாட்டை எடு. எடுத்து போட்டுக்க. நீ போடு, நான் உன்னை போடு. உன்னால இந்த சாட்டை நீ போட முடியுமான்னு பாரு. சொல்றேன் பாரு. சாட்டை கையில் எடுத்துட்டேன்னு வச்சுக்க. எதையும் யோசிக்க மாட்டேன். நீ கொஞ்சம் வெளியே போறியா? ஒன்னு பாரு. ஆக்ரோஷமான பேய் புகுந்த பெண்ணின் நடவடிக்கையை எப்படி கட்டுப்படுத்தி பேயை வெளியேற்ற போகிறார் காளியம்மாள் என்ற பதட்டத்துடன் நாம் காத்திருந்தோம். அவசரமாக சக்கரத்தை தயார் செய்ய சொல்லி பூசாரியிடம் கட்டளையிட்டார் காளியம்மாள். உடனடியாக சக்கரம் தயாரானது. சக்கரத்தில் பேய் பிடித்த பெண் உட்கார வைக்கப்பட்டார். அவர் முன்பு
படுத்த நிலையில் செய்த பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட உருவத்தை வைத்தார்கள். பின்பு நூலின் ஒரு பகுதியை அந்த பெண்ணிற்கு சுற்றி பொம்மை மீதும் சுற்றினார்கள். நூலின் இன்னொரு முனை காளியம்மாள் கையில் கொடுக்கப்பட்டது. அந்த பெண்ணின் உடம்பில் புகுந்த ஆவியை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள காளியம்மாள் நீண்ட நேரம் முயற்சி செய்தார். ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் காளியம்மாளை முறைத்துக் கொண்டு அடம்பிடித்த நிலையில் இருந்தார் அந்த பெண். இறுதியாக அந்த பெண்ணின் உடம்பில் உள்ள பேயை பற்றிய தகவல்களை வெளிப்படுத்திய காளியம்மாள் அதற்கு தேவையான பொருட்களை சாப்பிட்டுவிட்டு விலகிவிடும்படி கூறினார். என்ன உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். சொன்னதை செய்வேன்னு தெரியாது உனக்கு? தெரியாம இப்ப இப்படி நின்னுட்டியே. என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணுமோ கேட்கலாம், தருவேன். என்னால முடியும். உனக்கு என்ன வேணுமா கேளு. நீண்ட நேரம் அடம் பிடித்த அந்த பெண் உடம்பில் புகுந்த ஆவி தனக்கு பிடித்ததை சாப்பிட ஆரம்பித்தார். மதுவை அருந்துவிட்டு அந்த பெண் பீடியை ஒரு ஆண் இழுப்பதை போல இழுத்துக்கொண்டு காளியம்மாளை உரைத்தார். அந்த பெண்ணின் உடம்பிலிருந்து விலக மறுத்த பேய் அடம் பிடிப்பதும் அழுவதுமாக நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது. பின்பு தான் விலகி விடுவதாக கற்பூரத்தின் மேல் சத்தியம் செய்தது. பேய் விலகியதும் மயக்கமடைந்தார் அந்த பெண். முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டது. அதுவரை நடந்தது எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பெண்ணை போன்ற மனநிலையில் காணப்பட்டார். அவருக்கு சில பரிகார பூஜைகளும் செய்யப்பட்டன. பின்பு முத்துமாரியம்மன் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்தார். அவருக்கு தாயத்து கொடுக்கப்பட்டது. பின்பு காளியம்மாள் தன் கையால் எலுமிச்சை, விபூதி, வேப்பிலை மூன்றையும் கொடுத்தார். மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சாதுவாக காணப்பட்டார் அந்த பெண். சற்று நேரத்திற்கு முன்பு அவரின் நடவடிக்கையை கண்ட நமக்கு அந்த பெண்ணின் இப்போதைய தோற்றம் ஆச்சரியத்தை தந்தது. 35 ஆண்டுகளாக ஒரு பெண்ணை ஆட்டி படைத்த பேயானது காளியம்மாளின் சக்தியால் விலகி ஓடியது. ஆனால் இன்று நம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்த 2 சம்பவங்களும் அவ்வளவு எளிதில் நம் மனதை விட்டு விலகாது. மீண்டும் உங்களை அமானுஷ்யத்திலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தும் 2 சம்பவங்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.